வணக்கம் நண்பர்களே. இயேசு வருகிறார் என்றொரு சொற்றொடர் கிறிஸ்தவர்களால் அதிகம் நம்பப்படும் ஒரு சொல்லாடல் அது. கிறிஸ்தவர்களுடைய சமூக பங்களிப்பு கல்வியில், ஒருவருடைய திறன் வளர்ப்பு விஷயங்களில், அதாவது வேலை பழகுனர், அந்த கிராட்ஸ்மேன் கோர்சஸ் இது நடத்துறது, ஒருவரை தொழில் சொல்லிக் கொடுத்து அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்துவது, கல்வியை வழங்குவது, இதெல்லாம் அவருடைய பெரும்பங்கு இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இயேசு வருகிறார் என்ற ஒரு சொற்றொடரை அதிகம் உச்சரித்து நிறைய தேவாலயங்கள் பிரார்த்தனை செய்கிறது. இயேசு வருகிறார் என்பது மனித உருவத்தில் அவர் வருகிறார், மீண்டும் இந்த உலகத்தில் பிறக்கிறார். ஏனால் அவர் சித்தர் என அறியப்படுகிறார். அவர் இந்த உலகத்தில் மீண்டும் பிறந்து வருவார் என்ற நம்பிக்கையில் இவர்கள் கூறுகிறார்களா? அதுவரையில் இந்த கிறிஸ்தவம் போதுமான அளவுக்கு, பைபிள் போதுமான அளவிற்கு இந்த உலகில் பரப்பப்பட்டிருக்கிறதா? பரப்பப்பட வேண்டும் என்ற அவசியமில்லை. ஏனென்றால் அது ஒரு மறைநூல். அதில் இருக்கும் விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இத்தனை தேவாலயங்களும். ஆனால் ஏன் இவர்கள் மீண்டும் மீண்டும் இயேசு வருகிறார் என்று கூறுகிறார்கள்? இதில் ஏதாவது விளம்பர உத்தி கலந்துவிட்டால் ஒரு மதம், ஒரு சித்தாந்தம் என்ற நிலையில் இருக்கிற கிறிஸ்தவம் தன்னுடைய தன்மையை இழந்துவிடும். அதனால்தான் கேட்கிறேன், இயேசு வருகிறார் என்ற சொற்றொடர் அவசியமா? அப்படி அவர்கள் கூறுவது எதற்காக? நான் அறிய வேண்டும் என்ற ஆசையில் தான் கேட்கிறேன். இதில் எதுவும் எனக்கு உள்நோக்கங்கள் இல்லை. இயேசு வருகிறார் உண்மையா? நான் எனது ஆய்வை அதுக்கப்புறம் சொல்கிறேன். நண்பர்கள் தெரிந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் வந்து சேரும். நன்றி.